குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணத்திற்கு இடையில் அதிருப்தியுற்று தேடுகிறாய் என் அழகின் களங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரொம்பவும் தான் அருவருப்பு ஊட்டுவதாய் சொல்கிறாய். இன்றும் இனியும் எப்பொழுதும் மாறுவதில்லை எனது உடல் என்றும். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையென்றிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முழுகிக் கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலைப் போலல்ல உன்னுடையது. பறைசாற்றிக் கொள்வதில், வெளிப்படையாக இருப்பதில். இதற்கு முன்பும் கூட உன் குழந்தைகள் வேறு எங்கெங்கோ யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயங்கள் இல்லை என்பதால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் நசிவை போலதான் இந்த பிரசவக் கோடுகளும் எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட இவ்வுடல் காகிதம் இல்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்து தானே தொடங்கிற்று என் தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் இரண்டாம் ஜாமம். சுவர் ஓவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி இவ்விரண்டாம் ஜாமத்தில்தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தை பருவம் எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். எங்கே வேணாலும் போகலாம். நினச்சா அந்த பசங்களோட சேர்ந்துட்டு குளத்துக்கோ தோட்டத்துக்கோ குளிக்கிறதுக்குன்னு போவோம், வீட்டுக்கு யாருக்கும் சொல்லாமல் கூட. இந்த மாதிரி அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்பும் இருந்தது. அப்போ தான் 10 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உடம்போட சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு முதல்ல வந்து இனிமேல் நீ பெரிய பொண்ணாயிட்ட, இனிமேல் அங்கே போகக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் அப்போலேருந்து ஆனால் நிறைய வாசிப்பேன். ஒரு 10 வயசு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா லைப்ரரி ஓப்பன் பண்ணுறேன் அன்றைக்கி. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடைக்கிற புக்ஸை படிச்சுட்டு இருப்போம். லைப்ரரி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, இன்னும் 1 வாரம் இருக்குது. அந்த 1 வாரத்துக்கு நான் தூங்கலை. சினிமா வந்து இங்கே அபூர்வமான ஒரு விஷயம். இங்கே ஒரே ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது. அது வந்து சினிமாவுக்கும் வீட்டில் வந்து எப்போவாவது ஒரு நாள் அனுமதிப்பாங்க. அது போகிறது பெரிய கஷ்டம். கெஞ்சி 1 மணி நேரம் கெஞ்சி இப்படி போகணும். அப்போ ஒரு நாள் வந்துட்டு லைப்ரரியில் உட்காந்துருக்கேன். அப்போது எங்களுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பொண்ணுங்களும் நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு, அதாவது மேட்னிஸோ. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஏதோ மலையாள படம். போனால் உள்ளே போனால் ஊர் பெண்கள் கூட இல்லை. அவங்க எல்லாருமே யாருமே உள்ளே இருந்து ஆண்கள்லாம் வந்து சினிமா பார்க்கல, எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்க யார், இந்த 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எங்களை முகத்தை காட்டுறதுக்கு ரொம்ப பயம். வீட்டில் போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு குப்புறப்படுத்து முகத்தை மடியில் வச்சு படுத்துட்டு நான் கடைசி வரைக்கும் படம் பார்க்கல. யாரும் எங்களை அடையாளம் காட்டிக்கிற கூடாது, நம்மளை மறைச்சிக்கணும். வெளியில் கேட்ட பூட்டிட்டாங்க, போக முடியாது. அது மாதிரி
எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து ஸ்கூலுக்கு போவேன். எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறேன் வந்து, நீ செஞ்சது நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க, இனிமேல் உனக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு அனுமதியில், ஸ்கூலுக்கு போகக்கூடாது, விட்டு விட்டு போகக்கூடாது. வேறு எந்த பொழுதுகளையும் விட சும்மாவே இயலாத படிக்கு எப்படி இவ்வளவு கனத்து விடுகிறது இந்த மாலை? மாதவிடாய் ஈரம் நிரம்பி கணக்கின்ற பஞ்சை போல். எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே தாங்க முடியாத ஒரு மன சோர்வு வரும். அப்போ நிறைய நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் நடிச்சிருக்கேன். அது இப்போ நினச்சா ரொம்ப மனசுக்கு வந்து அது சரியாக தவறான்னு எனக்கு தெரியலை. உடம்பு சரியில்லை, அதாவது திடீர்னு கால் வலிக்குதுன்னு கொஞ்ச நாள் சொல்லுவேன். உடனே அப்போ மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு அனுமதிக்கப்படுவோம். அப்போ வந்து மதுரைக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க கார் வச்சு. அப்போ வந்து அப்பா கூப்பிட்டு போய் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கு நான் போகணுன்னு சொல்லுவேன். அது மாதிரி எங்கே புக்கு விற்குமோ அந்த அந்த அட்ரஸ்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்பாவும் அம்மாவும். வேணுங்கிற புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் எனக்கு அதுக்கடையில் ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய 13வது வயசில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த பையனோட அப்பா வந்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார் வந்து, வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தப்போ நான் கவிதைகள் எழுதுகிற விஷயம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மோசமாக ஒரு கவிதை தன்னோட இருப்பை வந்து வெளியில் காட்டுற ஒரு பொண்ணை வந்து நாங்கள் இப்படி எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போது லெனின் மார்க்ஸோட புக்ஸ் வந்துட்டு வீட்டில் வச்சு படிக்கிற என்னோடய செல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வாசிப்பாளான்னு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார். வந்து அதாவது பெண்மை இல்லாத ஒரு ஆள், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் இழந்த ஒரு ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு புக்கு வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தை வந்து நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெருப்பு வச்சுருங்க இந்த புக்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போகிறாரு. நான் வந்து அப்படியெல்லாம் வந்துட்டு நான் இவங்க சொல்லி இவங்க செய்யணும் அப்படின்லாம் இவங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து அலட்சியப்படுத்தினேன். இது மாதிரி கல்யாணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு வந்து கல்யாணத்தில் பெரிய நம்பிக்கையும் இல்லை. இந்த கல்யாணம் ஆயிட்டாலும் இதே ஊரில் தான் வாழணும். இந்த வீட்டில் வந்து இன்னொரு வீட்டுக்கு போவோம், அவ்வளவுதான். இதே 4 சவரு, அங்கேயும் அதே 4 சவரு. அதே வீட்டில் சொல்கிறேன் வந்து எனக்கு வந்து இங்கே வேண்டாம் கல்யாணம், வேறு யாராவது ஒரு படித்த பையனா, அதாவது வெளி உலகத்தில், அதாவது ஒரு கொஞ்சம் பெரிய ஊரில். அப்போ வீட்டில் சொல்கிறாங்க வந்து 13 வயசில் பேசியே முடிச்சாச்சு, இந்த விஷயத்தை இனிமேல் மாற்றி பேச முடியாது. சும்மா சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களோடது. என்னோடய எதிர்பார்ப்பு ரொம்ப பெரியது. இது 2 ஒத்து வராதப்போ நான் வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் வந்துட்டு என்னுடைய சம்மதம் இல்லாமல் நிச்சயதார்த்தமும் வச்சாங்க. ஒவ்வொரு முறையும் அம்மா நாசுக்காய் சொல்வதை அக்கா கோபமாய் சொல்வாள். படுக்கை அறையின் தவறுகளெல்லாம் என்னுடையதென. தினமும் படுக்கையறையில் எதிர்கொள்ளும் முதல் பேச்சு, இன்றைக்கென்ன? அநேகமாக
இறுதி பேச்சும் இதுவாகவே இருக்கும். வேசித்தனத்தை சுட்டும் விரல் ஒளிரும் கோடி நட்சத்திரங்களிலிருந்து நீள நடுங்கும் இரவுகளில் மிதக்கும் அறிவுரைகள். குட்டிக்கு உணவூட்ட இயலா பூனையின் தேம்பி அழும் குழந்தை குரல் கவ்வி பிடிக்கிறது ஈரலை. உனக்கும் கூட புகார்கள் இருக்கலாம். என் நிலைப்பாடு காலத்தாலும் வரலாற்றாலும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடமிருந்து கலங்கலானதே எனினும் சிறிது அன்பை பெற, உனது குழந்தையின் தாய் எனும் பொறுப்பை நிறைவேற்ற. வெளி உலகிலிருந்து சானிட்டரி நாப்கின்களையும் கருத்தடை சாதனங்களையும் பெற இன்னும் சிறு சிறு உதவிகள் வேண்டி, முடியுமானால் உன்னை சிறிதளவு அதிகாரம் செய்ய. நான் சிறிதளவு அதிகாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எல்லா அறிதல்களுடன் விரிகிறது என் யோனி. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உறுதி இல்லாமல் என்னோட எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்கிறது வந்து கணவனோட கைக்கு வருது. அப்போ தான் வந்துட்டு என்னால் தாக்கு பிடிக்க முடியாத பட்சத்தில் வந்து வீட்டில் யாருக்கும் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், எழுதுறதை நிறுத்திட்டு என்னோட கணவர் நினச்சிட்ருக்காரு. நான் வந்து எழுதுறதை நிறுத்தியாச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எழுதிட்டுருக்காவது செய்வோம் அப்படின்றதுனால நான் சல்மான்ற பேர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓரளவு எழுதி ஒரு கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கவிதைகள் சேர்ந்துருக்கு. நிறைய பத்திரிகைகளுக்கு அனுப்பிட்டுருக்கேன். அது வந்துட்டுருக்கு சல்மான்ற பேரில். ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காலச்சூழலில் கேட்குறாங்க. வீட்டில் அதுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்தேன், எனக்கு வந்து வயிற்று வலி இருக்குது, யூட்ரஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நான் ட்ராமா பண்ணுறேன் அப்படின்ட்டு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மெட்ராஸில் இருக்கார். சரின்னா அவங்க வந்து என்ன பிரச்சனை வாங்க, அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. என்னை வந்து தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு மட்டும் தெரியும். எங்கள் 2 பேருக்கும் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆண் துணை வரணும். என்னோட சித்தி பையன் வந்து ஒருத்தர், அவர் வந்து மெட்ராஸ்க்கு நான் போகிறேன், வேணால் நீங்கள் 2 பேரையும் கூட வாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து வாமிட்டிங், அதாவது அந்த டென்ஷனில் வந்துட்டு நான் ஏதோ வாழ்க்கையில் வந்து பெரிய ரிலீஃப் ஆகுது வந்துட்டு அந்த டென்ஷனில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்குது. மயக்கம் போட்டுருச்சு. அது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அது சந்தோஷத்தை தாங்க முடியாமல் மனசு ஆச்சு. அப்புறம் போய் சேர்ந்து காலையில் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் அட்டன் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு சல்மான்ற ஒரு ஆள் இருக்கிறதாவே எல்லாருக்கும் தெரியும். என்ன அது மீசையில் போட்டுருக்கேன் ஏடி, எப்போ மீசை போட்டேன்? நம்மளையா ஆம்பளையா? இரு அங்கே பார்க்க வேண்டாம். நேற்று எங்கேயும் போட்டேன். நாங்கள் படித்த ஸ்கூலு ஹைஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே குளத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே குளம் அப்புறம் லைட் நிறையா கிடக்குல்ல தண்ணியெல்லாம் அழுக்க. அப்புறம் சினிமா தேடி நான் சினிமா பார்த்தேன். அது எங்கே பார்த்தேன்? சினிமையில. ஆமாம், திருட்டுத்தனமாக போய்கிட்டு இருந்தாங்களா? எங்கே? கொல்லமலைக்கு பூதநாயகர் கோயில் குளத்துக்கு போனோம். அவங்களாம் எங்கே பார்த்தேன்? அதுதான்மா, பூதநாயகர் கோயில் குளத்துல தண்ணி பூவெல்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி போனோம். எடுத்துட்டு ஆஃபீஸில் நேற்று போய் எடுத்தோம். ஒரு முறை என்னோட கணவர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட லெட்டர் ஒன்று வாசிக்கிறது கிடச்சிருச்சு அவருக்கு. அப்போ வந்து நேரடியாக எனக்கு எந்த லெட்டரும் வந்தது கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆண் நண்பர் எழுதியிருந்தார், அன்புள்ள சல்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த விஷயம். நான் எழுதக்கூடாதுன்றதுக்காக என்னை கையை ஒடிப்பேன், என்னுடைய கொலை பண்ணுவேன், இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருந்தார். எழுத்துனா அதை ஒழிச்சு வைக்கணும், இங்கே வைக்கிறேன்னு தெரியாது, என்னோடய பீரோக்குள்ளே தான் வச்சுட்ருக்கணும். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அவரால் தாங்கிக்க முடியலை. ஆனால் தொடர்ந்து இந்த நான் எழுதக்கூடிய கவிதைகள் மூலமாக வரக்கூடிய விமர்சனங்கள்,
இப்போ பெண்கள் எழுதுகிற கவிதைகளை வந்து ஆபாசமாக இருக்குது, அவங்க வந்து கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த நவீன கவிதையில் வந்து எத்தனையோ ஆண்கள் முலைகள் யோனின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஆண் கவிஞர்கள், ஆண்கள் விமர்சகர்கள் பெண்கள் எழுதுகிறப்போ அவங்களுக்கு தயங்கிற முடியலை. இந்த வாழ்க்கையில் வந்து அவங்க மீறி வெளியில் வரணும் அப்படிங்கிறத அதையும் நிறுத்தணும். பெண் பேசக்கூடாது, அவள் வெளியில் வந்துடக்கூடாது, அவள் சிந்திக்கக்கூடாது. தனக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் உள்ளுக்குள்ளே அவள் இருக்கணும். என்னோடய வாழ்க்கையில் நடந்த என் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் தான். என்ன நடந்ததுன்னா, இது வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதாவது 2 பீரியடு பெண்கள் வந்து நின்று ஜெயிக்கணும். ஒரு எலெக்ஷனே நடந்ததில்லை இது வரைக்கும். அண்ணன் போஸ்ட்டாக வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க, இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து. அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்தது 30 வருஷமாக. போன முறை வந்து முஸ்லீம் பெண்ணுக்கு வந்துட்டு அந்த பதவியை கொடுத்தாங்க. இந்த முறை வந்து இந்துக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கணும். இந்த ஒப்பந்தம் இந்த முறை வந்து 2 இந்து தலைவருக்கும் முஸ்லீம் தலைவருக்கும் இடையில் வந்து சரியாக ஒத்து வரல. ஒத்து வராதப்போ எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க, யார் வேணாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் என்னோடய கணவர் வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆள். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நம்ம வந்து நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் இது பெண்களுக்கான தொகுதி, அவரால் நிற்க முடியாதுன்றப்போ நீ நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அணிஞ்சு போனாலும் வந்து இதே எனக்கு பெரிய அனுபவமாகவும் இருந்தது. வெளியே விட்டு நிறைய பேரை பார்க்க ஒரு வாய்ப்பு. எனக்கு எப்போவும் மனுஷங்களை பார்க்க பிடிக்கும் நிறைய. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு கதவை திறக்க போகுது அப்படின்னு நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சி அதே மாதிரியே ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சது தான் விகடனில் வந்து ஒரு நவீன இலக்கியவாதி வந்து முதல் முறையாக அரசியலில் வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க போட்டிட்டு, உங்களை நாங்கள் பேட்டி எடுக்க வரலாமான்னு கேட்குறாங்க. அப்போ விகடனில் முதல் முறையாக வந்து வீட்டுக்கே வந்து பேட்டி எடுத்துரும். இந்த விஷயம் அதுக்கு முன்னாடி, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நினச்சா நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. தனிமை தான் முகம் பொத்திக் கொள்கிறது. பின் ஒரு விசித்திரமான காற்றை அழைத்து வருகிறது. கழிப்பறைகளில் கிளம்பி படுக்கை அறையில் புகைமூட்டம் எழுப்பும் அது வளர்வதற்கு நடுத்தெருவையே தேர்ந்தெடுக்கிறது. பாலூட்டும் பெண்ணின் மோனத்தை அது கலைப்பதில்லை. அவனுக்காக தூக்குக்கயிறை தாங்கும் பெண்ணையும் அது தடுப்பதில்லை. உள்ளே வரட்டுமாவென மரியாதையாய் தயங்குவதில்லை. பாம்புகள் சயனிக்கும் சலனமற்ற அடித்தளங்களை கைப்பற்றி சுருண்டு கொள்கிறது. குரல் எழுப்பாத மிருகத்தைப் போல அது சாபத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறது. துயரத்தின் அடிவருடி மேல்வாடியில் மூடும் அதை உங்கள் நிஜக்கண்களாலும் காண முடியும். சிலந்திகள் நடப்பதைப் போல கம்பீரமாய் எதையும் சலனப்படுத்தாமல் உறவினர் உறங்கும் அறைக்குள் அவர் மத்தியில் உங்களை கிடத்துகிறது.
எந்த மாதிரி பீப்புள் கேப்சர் பண்ணுவீங்க போர்ட்ரேட்ஸில்? வெரி காமன் பீப்புள். ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க வெளியில் போவீங்களா? யா இட்ஸ் ஆல் மோர் நம்மளுக்கு. யா ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் ட்ராவல்? யா. இல்லை, என்னோடய குழந்தை பருவம் வந்து எனக்கு ரொம்ப குறைவாக தான் நினைவு இருக்குது. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு குழந்தை பருவமாக தான் இருந்தது. ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது எப்போதுமே. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே நான் வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்பா நிறைய புக்ஸ் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு நான் கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஒரு அப்பாவாக இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அப்பா ஒரு விடுதலை ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனால் அப்பாவோட கைகள்லேருந்து நீங்கள் மெல்ல விடுபடுவீங்க. நீங்கள் வளர வளர குழந்தை பருவத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் வளர்றோமே, அப்பா கைகளுக்கும் உங்களுக்குமான தூரம் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வேறு ஆண்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தோட எல்லா குரூர விஷயங்களும் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். நான் 12th முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். நான் ரொம்ப இன்டிசிசிவாக இருந்திருக்கேன் அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு சித்த மருத்துவத்தின் மீது ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதில் வந்து என்னென்னா, தமிழ் மொழி மேலே எனக்கு இயல்பாகவே ஆர்வம் இருந்ததுனால சித்த மருத்துவம் எனக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும்னு தோணுச்சு. இதில் எல்லாமே கவிதை வடிவத்தில் இருக்கும் எல்லா பாடங்களும். அப்புறம் சித்த மருத்துவம் முடித்து அதற்கான பயிற்சிக்கு வந்தது சென்னைக்கு வந்தேன். அப்போ அதற்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவிதைகள் வந்து எழுத ஆரம்பித்தது. இது ரொம்ப இயல்பாக நடந்த விஷயம்தான். வெளியில் வந்து நிறையா நம்மளுக்கு இப்போ ஐந்திணைகள் பற்றி தமிழ் இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய அது தாண்டிலாம் நிறைய வெளிகள் இருக்குது. இப்போ நம்ம நகரத்தில் வந்து நிறைய வெளிகளை கண்டடிச்சிருக்கோம். சமையலறை, படுக்கை அறை, கழிவறை, இப்படி நிறைய அறைகள் அறைப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு அறைக்குமான தன்மையையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கான வெளி எது, ஒரு பெண்ணுக்கான வெளி எது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கான வெளி வந்து கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான். அப்படியான ஒரு வெளி இல்லை தானே. எனக்குள்ளே நான் என்னை பார்த்துட்ருக்கேன். ஒரு குருடன் வந்து இப்படி குச்சியை தட்டிகிட்டே போவான், இல்லை கை தட்டிகிட்டே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த எதிரொலிகளை வச்சு அவன் அந்த பாதையை கண்டடிச்சிக்கிற மாதிரி நான் வந்து நான் என்னோடய வார்த்தைகளை போட்டு பார்த்துட்டே இருக்கேன் கவிதையில். அதனோட எதிரொலிகள் இருக்குல்ல, எதிர் விமர்சனங்கள் இருக்குல்ல, அது வழியாக எனக்கு சமூகத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தனிமை இருக்குல்ல, தனிமை ரொம்ப நம்மளை வந்து பலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தனிமை ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ். ஆனால் எல்லா பெண்களுக்கும் வந்து தனிமை தான் வந்து அவங்களுடைய இடம், அவங்களுடைய காலம், அவங்களுடைய வரலாறு எல்லாமே தனிமைக்குள்ளே எழுதப்பட்டு தனிமைக்குள்ளேயே அழிஞ்சி தனிமைக்குள்ளேயே இல்லாமல் அது போயிருக்கு. என்னோட விஷயங்கள் வெளியில் வந்து எதிரொலிக்கிறத நான் பார்க்க முடியுது. அது எனக்குள்ளேயே அடங்கிடாது. நான் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன், நிறைய மனிதர்களுடைய நான் உறவாடுகிறேன். ஸோ என்னுடைய தன்மைகள் வந்து அவர்கள்ட்ட எதிரொலிக்கும். மெல்ல மெல்ல ஒவ்வொரு சின்ன ஏரியாவிலேருந்து அது விரிந்து பெரிதாகி பூதாகரமாகி அது ஒரு படிமமாக விரிந்து ஒரு தன்மையை அடையுது. அப்படி வளர்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி வந்து ஒரு போராட்டத்துக்கெல்லாம் மக்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. நான் எழுதுறது வந்து இன்னொரு பெண்ணுக்கான குரலாகவும் இருக்கலாம். இன்னொரு பெண் எழுதாத பொழுது அதை நான் எழுதி வைக்கிறேன். அப்படிங்கிறதுனால அது என்னோட கவிதை மட்டுமல்ல, எழுதாத எல்லா பெண்களுக்குமான கவிதையுமாக தான் இருக்குது. முலைகள், சதுப்பு நில குமிழிகள், பருவத்தின் வரப்புகளில் மெல்ல அவை பொங்கி மலர்வதை அதிசயத்து காத்தேன். எவரோடும் ஏதும் பேசாமல்
என்னோடே எப்போதும் பாடுகின்றன. விம்மலை, காதலை, போதையை, மாறிடும் பருவங்களின் நாற்றங்கால்களில் கிளர்ச்சியூட்ட அவை மறந்ததில்லை. தவத்தில் திமிரிய பாவனையையும் காமச் சுண்டுதலில் இசையின் ஓர்மையையும் கொண்டு எழுகின்றன. ஆலிங்கின பிழிதலில் அன்பையும் சிசுகண்ட அதிர்வில் குருதியின் பாலையும் சாரெடுக்கின்றன. ஒரு நிறைவேறாத காதலில் துடைத்து அகற்ற முடியாத இரு கண்ணீர் துளிகளால் தேங்கி தழும்புகின்றன. இப்போ நம்ம வந்து முலைகளோட அரசியல் தாக்கம் பற்றி வேணா பேசலாம். அதே நேரத்தில் முலைகள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு உயிர்பூர்வமான ஒரு தன்மையாக நம்ம இதில் சமுதாயத்தில் இல்லவே இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு பிளாஸ்டிக்கான, ரொம்ப செயற்கையான ஒரு பொருள்னால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருள். அது சின்னது பெருசுன்ற பேசிக்கிறதுக்கான அளவும் என்ன அளவு அது அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே இந்த முலைகள் இருக்குது. இன்றைக்கும் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய உடலை வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிற ஒரு தன்மை நிறைய பெண்கள் வந்து அடையவே இல்லை. பயங்கரமாக வெக்கப்பட்டு தன்னுடைய உடல் மீதே அருவருப்பு கொள்கிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடல் பற்றிய அறிவை உங்களுக்கு கொடுக்காமலே போயிடுது. அதை இந்த உங்களுக்கு சமுதாயம் உங்களுக்கு அந்த ஒரு மடமையை நீங்கள் தரும்போது அதை நீங்கள் எதிர்க்க வேணாமா அப்படிங்கிறது தான் முலைகள். அந்த டைட்டில் வந்து ஒரு எதிர்ப்புணர்வில் வச்சது தான் அது. எனக்கு முன்னாடி ஒரு பயமெல்லாம் இருந்தது. குறிப்பாக 2001 அப்புறம் வந்து என்னை தனியாக தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்ப்புகளை வந்து வெளியில் சொல்லலாம் முடியாது. கடிதங்கள் வரும், ரொம்ப ஆபாசமாக வரையப்பட்ட கடிதங்கள் வரும், ஆபாசமான ஃபோன் கால்ஸ் வரும். நம்மளை வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய வழியிலேருந்து அதை நான் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நிறைய பேர் எழுத வரவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிறு பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதுறதும், வெகுஜன ஊடகங்களில் வந்து அதை எதிர்த்து பாடலாசிரியர்கள் பேசுகிறதும், இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்தது. ஆனால் நான் இந்த விமர்சனத்தை வந்து சீரியஸாக நான் எடுத்துக்கல. ஏன்னா எப்போதுமே ஆணாதிக்க சமுதாயம் இப்படி தான் இருந்திருக்குன்றதுக்கு பெரிய வரலாறு இருந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்து வந்து நானும் ஒரு அந்த ஆணாதிக்க அந்த மாதிரி சிந்தனைகளை வளர்க்கப்பட்டதான். பேசுறது வந்து ஆண்மொழி தான், சிந்திக்கிறது, எழுதுறது, வாசிக்கிறது எல்லாமே ஆண்மொழியில தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து உடலை வந்து நம்முடைய உடல் வந்து நமக்கே சொந்தம் இல்லாதுன்ற அந்த நிலையில தான் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்முடைய உடல் வந்து நமக்கு சொந்தம் அப்படின்றத வந்து இப்போ தான் நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். பெண்ணாக இருந்துக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற எந்த ஒரு இதை வந்துட்டு வாழ்க்கை தான் சாத்தியமாக இருக்குது. எழுத்தில் வந்துட்டு அதை செய்யக்கூடாதுங்கிறதுல எல்லாருக்குமே நம்ம எழுதிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இப்போ சில வாழ்க்கையில் வந்துட்டு இந்த விஷய கட்டுப்பாடுகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எழுத்தில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதில் நடந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, ஒரு சாலிடாரிட்டி ஒன்று ஃபார்ம் ஆச்சு அமங்ஸ்ட் பெண் படைப்பாளிகள். அதுலேருந்து வந்த புரிதல்கள் என்ன? அந்த விஷயம் நிஜமாவே என்னென்னா, அது அந்த பதிவுகள் அத்தனையும் அவங்களுக்கு வந்து இலக்கியத்துக்காக செஞ்சது. இது முன்னேருந்து வந்து இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறது புதுசும் இல்லை, இது வந்து அதிசயமும் இல்லை. உலகம் தோன்றின நாளாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு முதல்ல உலக அளவில் பெண்களை பற்றி, பெண்கள் எழுத்து எப்படி இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் எழுதுகிறவங்க எப்படி எழுதுகிறாங்க மட்டும் கொண்டு வந்தோம். இப்போ பெண் மொழி, பெண் எழுத்து என்னன்றதை வந்து இந்த அணங்கு இப்போ போடுற மீட்டிங்கில் வந்து அதை கொண்டு வந்துட்டு இப்போ ஏன்னா இப்போ நான் அதனால் அந்த மீட்டிங்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இன்டீரியராக டவுனை மையமாக வச்சு நடக்காமல் சின்ன சின்ன மாவட்ட நகரங்களில் நடத்தலாம் முடிவு பண்ணியிருக்கேன்.
அப்புறம் அதை விட்டு இது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள்லாம் எழும்போது இதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவலா பேசி முடிவு எடுக்கிற விஷயமா தான். வீட்டுக்கே போயிட்டு வந்து வெளியே இழுத்து போடுவேன். அதுதான் எல்லாரும் அந்த கவிதைகள் வந்து உடல் உறுப்புகளை குறித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த சாதாரணமாக தான் இருந்துட்டு. அது ஃபஸ்ட்டு அது ஃபோக்கஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டீரவதி முளைகள் அந்த தொகுப்புக்கு பேர் வச்ச பிறகு தான் அந்த இஷ்யூ வந்து ஃபோக்கஸ் ஆனது. அது வந்து இந்த பழனி பாரதி வந்து இது மாதிரி வாழ்க்கையில் திருப்தி இல்லாத பெண்கள் வந்து திருப்தி அடையாத பெண்கள் வந்து இதெல்லாம் எழுதுவாங்க. இது மட்டும் இல்லை, பெண்களும் வந்து கனிவு தாய்மை பற்றி பேசினா கூட வன்முறையை செலுத்த ரொம்ப தயாராக இருக்காங்க. அதுதான் தெரியுதுன்னு. அதுக்காக தான் வந்து கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணி அப்புறம் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். நான் அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் நான் சொல்லலை. இலக்கியத்தை பற்றி தான் நான் பேசினேன், வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. அதை தொடர்ந்து என் சிநேகன் வந்து விஜய் டிவியில் அவர் பாடலுக்கு மேலே வந்த சர்ச்சையை பற்றி பேசும்போது இந்த பெண்கள்லாம் நான் பார்த்தேன்னா மவுண்ட் ரோட்டில் நிற்க வச்சு கொளுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல் ரகுமான் அவரும் எங்கே பார்த்தாலும் இவங்கெல்லாம் அரைவன் சொன்னார். இப்போ இது மேலே நான் வந்து விமன் கமிஷன் கிட்ட போய் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க 2 முறை அவருக்கு லெட்டர் அனுப்பி பதில் சொல்லலை. இவங்க வந்து அதுக்கு மேலே ஃபர்தராக நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தோன்னா இந்த சூழலே வந்து ஒன்று வந்து இப்போ இந்த மாதிரி மனித உரிமை அமைப்புகள் பியூசிஎல் இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ஒன்று வந்து ஒரு கலவரம் நடந்த பூமியில் இவங்களுடைய போய் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரேப் நடந்த பொண்ணாக இருக்கணும், இல்லை வந்து என்கவுண்டர் பாடியாக இருக்கணும். இது அப்போ வந்து இப்போ இவங்களுக்கு ஏங்குற வெளியினா இப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா இவங்களுக்கு வேலையே இல்லையா சமூகத்தில்? முன்பு ஒரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என் அம்மா எனக்கு பரிசாக கொடுத்தாள். வெகு காலம் கழிந்து வெயில் தாழாமல் யானையுடன் கடலுக்கு சென்றேன். மலைமலையாய் அலை எழும்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கிண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல், கரைந்து மீந்த பாதி தும்பிக்கையுடன். கடலும் வானமும் ஒன்றாக கலந்து பிடுதியது. சோகத்துடன் திரும்பினேன். ஊரே கூடி என்னை வேடிக்கை பொருளாய் பார்க்க குழம்பி பின் திரும்பினேன். தெருவெல்லாம் அலை அலையாய் என் பின்னே தொடர்ந்து வர கடலில் கரைந்த ஒற்றை யானைக்கு 1000 தும்பிக்கைகள் என என் மகள் ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறாள். பார்த்து போடு.
இதில் போடணும். இதில் போ. ஐயோ உனக்கு ஒரு பாண்டி கிடைக்குது. நிறைய எனக்கு சேர்ந்து அப்புறம் உனக்கு போட்டு செலுத்தன். ஏன் என்ன வாங்கலாம் சொல்லு. எனக்கு ஒரு கேக் வேணும். கேக்கு தானே. அப்புறம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். புதுசாக ஆரம்பிக்கிறேன். முதல்ல நான் தானே விளையாடுனேன். அப்போ ரெண்டாவது நீ, அப்புறம் மூணாவதாச்சும் நான் விளையாடுனேன். இப்போ நான் விளையாடுறேன். சரி, ஓகே. நான் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்தேன். எங்கள் தெருவில் இருக்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டு ஃப்ரீயாக பழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. எங்கள் வீட்டில் கிடைக்காத ஒரு அரவணைப்பு, பாசம் இதெல்லாம் வந்து வேறு வேறு கம்யூனிட்டி வீட்டில் வந்து எனக்கு கிடைக்குது. அப்போ அதிலிருந்து தான் என்னுடைய கான்சியஸ் வளர ஆரம்பிச்சுது. பேப்பர் வாங்கி படிக்கிறது, டீ கடையில் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து படிக்கிறது, எங்கள் தெருவில் இருக்க பெரியவர்களோட வந்து அரசியல்வாதங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து என்னுடைய சிறு வயசுலேயே வந்து ஏற்பட்டது. ஊர் சேரின்ற விஷயங்கள் வந்து எனக்கு கான்சியஸாக அப்போ பதிவாகிடுச்சு. அப்போ வந்து ஊருக்கும் சேரிக்கும் தகராறு நடக்கும்போது அந்த சேரி கொளுத்தப்பட்டது வந்து பெரிய எனக்கு பாதிப்பாக இருந்தது. நான் போயிட்டு பார்த்தேன். எங்கே ஒரு சூசைட் நடந்தால் கூட கிராமன்றதுனால அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நான் பார்ப்பேன். அம்மா தான் 3 பிள்ளைங்களுக்கும் விஷம் கொடுத்து சத்துறது, வயிற்றில் கர்ப்பிணியாக இருக்க பெண் வந்து தூக்கு மாட்டி சத்துறது, இதெல்லாம் வந்து என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள். அந்த சமூகத்து மீதான வெறுப்பு வந்து எனக்கு அப்பயே வந்து வர ஆரம்பிச்சு. கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமன்றதெல்லாம் வந்து கிடையாது, இங்கே சொசைட்டி வந்து வேறு மாதிரியே இயங்கிட்டு இருக்குதுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன இது கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்களா? தமிழ் எழுதுறீங்களா? விளையாடலாம் போகலையா? அப்படிதான் ஏழனா கேஸ் விட்டு வெளில அனுப்பிடுவோம் வீட்டுக்கு. எத்தனை பேப்பர் முடிச்சிருக்கீங்க? என்ன ஒர்க் பண்ண? பலூன் வாங்கினியா? எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தியா? ஐயோ, வச்சிருக்கியா பலூன்னு? எனக்கு ஒன்று கூட வச்சு போச்சா? யார் வாங்கி கொடுத்தா பலூன்னு? என்ன கலர் பலூன் வாங்கின? ஐயோ, பிடிச்ச கலராக வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் கலர். எனக்கு அடுத்த தடவை வாங்கி தரியா பலூன்னு? ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வரியா? சரி. யார்கிட்ட கேட்ப பலூன் வாங்கி தர? நீ பஸ்ல போவியா? பஸ் வரும். இங்க வருது பஸ். ஐயோ, மண்ணு இருக்கிற பீச்சுக்கு போனீங்களா? கப்பல் இருந்ததா பீச்ல? நாங்க கப்பல்ல போய் ஸ்கூலுக்கு போனதில்ல. இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறீங்க? ரைம்ஸ்லாம் படிக்கிறீங்களா ஸ்கூல்ல? என்ன ரைம்ஸ் சொல்லி தந்தாங்க? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனா இங்கிலீஷ்லயே பேசுவேன். எங்க ஸ்கூல்ல யாரும் தமிழ் பேசினா அடிச்சிடுவாங்க டீச்சர். அடிச்சிடுவாங்களா தமிழ்ல பேசினா? இது மார்க்சியம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆக்டிவிஸ்டாக நான் வந்து 90 வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் எழுதுறதுல வந்து எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. மார்க்சிய கவிதைகள் எழுதாதா, காதல் கவிதைகள் எழுதாதா, அந்த குழப்பத்தில் அப்படியே நான் விட்டு வச்சிருந்தேன். அப்புறம் ஆல்ரெடி எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. வழக்கமான அந்த மொழியிலேருந்து என்னுடைய மொழி என்னவா இருக்குன்றதுனால நான் ஒரு பெரிய சைலன்ஸ்குள்ளே இருந்தேன். அப்புறம் 95 தான் அதை மறுபடியும் வந்து அதை நீ உன்னுடைய லைஃப்பை எழுது,
அப்படின்னு வந்த பிறகு தான் என்னுடைய கவிதைகள் முழுக்க ஒரு பெண்ணுடைய ஆற்றலையும் சக்தியும் வந்து கண்டடைகிறது, அவளுடைய வெளியை வந்து கண்டடைகிறது, அந்த எல்லையில்லா வெளிக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதிக்க முடியும், இல்லை அவளால் போக முடியுன்றதை வந்து பரிச்சை சேர்ந்து பார்க்கறது தான் என்னுடைய கவிதையுடைய முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஊரின் அனைத்து வீடுகளும் நடப்பட்ட பெண்களென நிற்கின்றன. சாளரங்கள் கண்களாகவும் வாசல் யோனியாகவும் யாரோ ஒரு ஆணிற்காக ஆயுள் முழுவதும் காத்து கிடக்கின்றன. வயதுக்கு ஏற்றபடி தம் உறவுகளுக்காக. கொலைகாரன், திருடன், குடிகாரன், துரோகி, மோசடிக்காரன், ஊழல் செய்பவன், ஏமாற்றுபவன், விபச்சாரன், கொடுங்கோலன், காமவெறியன், சாதிவெறியன், மதவெறியன், இனவெறியன், இவர்கள் யாரையும் வீடு கைவிட்டு விடுவதில்லை. அவரவருக்கென்று வீடு எப்பொழுதும் இருக்கிறது. உடல் தொட்டிலாகவும் மார்பாகவும் இருந்து உயிரும் உணவும் அளித்து அரவணைத்து பாதுகாக்கப்படும் ஆண் பந்தங்கள். ஆண்கள் வீட்டை புணர்வதன் மூலம் பூமியை வளர்க்கிறார்கள், பெண்களே அல்ல. காலத்தை ஆளும் பெண்கள் வீடாவதில்லை. சின்ன வயசுலேருந்து ரொம்ப போல்டாக இருப்பேன் நான். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மரமும் நான் ஏறுவேன். நான் ஈவன் பனை மரம், தென்னை மரம் கூட நான் ஏறுவேன். பையனுங்களோடவே நிறைய சுற்றிட்டுருப்பேன். நான் எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக செய்வேன். நான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு தானே? நல்லா எழுதிருக்கீங்களா? எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்களா? சரி, எங்கே கிளம்பிட்டீங்க? இப்போ மழையாக இருக்குல்ல, எங்கே கிளம்பிட்டீங்க? என்னுடைய அப்பாவுக்கு முன்னாடி தலைமுறை வரல யாருமே படித்தவங்களே கிடையாது. அப்பாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு 3வது வரையில தான் படித்தார். குறைஞ்ச சம்பளம் தான். அப்போ 100 ரூபா அப்படி தான் இருக்கும். நாங்கள் 5 பேர் வந்து படித்தது ரொம்ப வறுமையில் தான் படித்தோம். இப்போ நான் வந்து ஒரு தலித் அப்படின்றதுனால ஸ்கூலில் ஃப்ரீயாக வந்து புக்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஒரு 5 சப்ஜெக்ட்னா 2 சப்ஜெக்ட் புக்ஸ் கொடுத்துட்டு 3 சப்ஜெக்ட் கொடுக்காம விட்டுருவாங்க. அப்போ என்ன, அந்த மீதி 3 புக்ஸ் எப்படி படிப்பேன்னா, இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஒரு 10 மணிக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். நான் 9 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்போ புரட்டி பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து அப்போது என்ன நான் படித்தேன்னா, அப்போது நான் ஃபஸ்ட்டு என் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேங்க. அப்புறம் நான் +2 படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சினா, அப்போ கிராமத்துலேருந்து டைமிங் பஸ்ஸு தான் போகும் பாருங்களேன். அப்போ நிறைய செட்டாக கிராமத்துலேருந்து நாங்கள் படிக்கும்பொழுது ரொம்ப ரஷ் ஆகிற எல்லாரையும் முன்னாடி ஏற விட்டுடுவேன். நான் ஏற விட்டுட்டு கடைசி ஃபுட்போர்டு தான் எனக்கு கிடைக்கும் இடமே. அதில் பையன்கள்லாம் தொங்கிட்டு வருவாங்க, நானும் அதில் தொங்கிட்டு வருவேன். அப்போ என் உடம்பு இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். பையன் வந்து பின்னாடி இப்படி பிடிச்சிப்பானுங்க என்ன. அப்போ வந்து நான் ஃபுட்பாலில் தொங்க போது அப்பா ஒரு நாள் என்னை பார்த்துட்டாரு. நீ என்ன ஆம்பளை பையன் மாதிரி ஃபுட்பாலில் தொங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அடி விட்டார் பாருங்க. காதை கொஞ்ச நாள் கேட்காம கூட இருந்தது எனக்கு.
அதுக்கப்புறம் கூட அந்த பழக்கம் எனக்கு தொடர்ந்து ஃபுட்பாலில் தொங்கிட்டு போவேன் நான். அப்போ வந்து அக்காங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற சூழலில் அப்போ ஆண்கள்கிட்ட பேசினா வந்து அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தப்பாக தான் நினைப்பார், எதுக்கு அவங்ககிட்ட பேசுங்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து இந்த அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட எதனா நம்ம வெளியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பேசுவாங்க, இந்த பொண்ணு எங்கே போகுது வருது அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அதே அந்த கிராமத்துலலாம் ரொம்ப பழக்கம் அது. அப்போ +2 முடித்த உடனே வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ படித்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் தான் போகணும், இல்லைன்னா நாங்கள் உன்னை படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சூழலில் இதெல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அந்த பீரியடில் தான் வந்து அந்த கவிதை அப்படின்ற ஒரு வடிவம் வந்து அப்போ தான் என் மனசுலேருந்து ஒரு தீத்துளி மாதிரி தெரித்து வெளியே வந்து விழுந்தது. பருவப் பெண்ணின் பசலையைப் போல கவிழத் தொடங்குகிறது இது. கதவடைத்துவிட்டு மெழுகுவர்த்தியின் மஞ்சள் ஒளியில் தனியாக அமர்ந்திருந்தேன். அப்பொழுதுதான் தினமும் விரும்பாத அதன் வருகை நிகழ்ந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்னை உருவி எடுத்துவிட்டு இன்னொரு எண்ணை வெளிக்கொணர்ந்தது. நான் திகைக்க நினைக்கையில் அந்தரங்கம் அச்சிடப்பட்ட புத்தகத்தையே படித்துக் கொண்டிருந்தேன். என் கண்களின் ஒளிக்கற்றைகள் முன்னறையில் உறங்குபவனின் ஆடை நெகிழ்வுகளில் பதிந்திருந்தன. கோப்பை நிறைய வழியும் மதுவோடு என் உடல் மூழ்கி மிதந்தது. கூசும் வார்த்தை பிரயோகங்களை சன்னமாய் சொல்லியவாறு சுயப்புணர்ச்சியில் ஆழ்ந்திருந்த வேளை பறவைகளின் சிறகோசை கேட்டதும் என்னை என்னிடத்தில் போட்டுவிட்டு ஓடிவிட்டது இரவு மிருகம். வந்து புக்கில் வராங்க, இது டிவியில் பேசுகிறாங்க, புக்குங்களை எல்லாம் இதெல்லாம் அதை பற்றியெல்லாம், நீ கவிதை இது மாதிரி எல்லாம் தான் வருது. நான் பார்த்து குமுதம் புதுக்கில் பார்த்தேனேன் இருக்குது. அவங்கள யார் தெரியுமா, எல்லாம் மேரேஜ் ஆகிட்டு நல்லா குழந்தை குட்டியோட நல்ல மாதிரியா இருக்கிறாங்க. அவங்க போகலாம் அது மாதிரிலாம். நீ இதுக்கெல்லாம் அப்படியே போயின்னு வந்துருந்தாக்கா எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும். கல்யாணம்ன்றது இரண்டாவது படி. நீ கல்யாணம்னு சொல்லாது மாமா. இப்போ கல்யாணம் ஆயிட்டு எழுதலாம் அப்படின்றல, நீ கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே என்னை எழுத வேணான்னு சொல்றீங்க. நாளைக்கு எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தர் வந்து நீ எழுதுறது அப்படின்னு சொன்னா எப்படி? அப்போ எழுத வேணாம் நான் சொல்லுமா, ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணிட்டு நீ எழுது, நான் உன்ன வேணாம் இல்லை. நீ எங்களுக்கு அதுதான் கவலை. நான் இப்போ நீ கவிதை எழுதுறாங்கன்னா ஊர் குளத்துல ஒன்று பார்த்துனுக்குறாங்க, ஒன்று இது பண்ணுங்கிறாங்க. உன் இஷ்டமா தான் போறோம். நாங்க சொல்றோம் பத்தி நீ கேக்குறியா? இதெல்லாம் வேணாமான்னு தான் சொல்றோம். நாங்க கவிதை எழுது நைட் 11 மணிக்கு எழுதுறியா? அப்ப எப்படி இந்த தூக்கம் கட்டு அது கட்டி ஸ்கூலுக்கு வேற போகணும். நான் வேணா என் பேச்சு கேட்டேன். நீ ஊர் உலகத்துல அது அக்கறை படிச்சு நம்ம அவ்வளவு அக்கறை கவிதை அதே மாதிரி நினைச்சா அப்படி எப்படிதான் மேரேஜ் பண்ணிக்கின்னு கவிதை எழுதுனா ஒண்ணு வேணான்னு சொல்லிய எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. நான் அதுதான் சொல்ல முடியும், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. வேற என்ன இருக்குன்னா தெரியும், நான் என்ன படிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அவங்க வந்து விட்டுட்டு வேற ட்ராக்ல போறாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் சொல்றது அதான் புரிஞ்சுக்கணுமா? அது எடுக்கிறாங்களே. இப்ப கவிதை பத்தி பேசினா அது நான் அந்த ரூட்ல வாமானா நீ வேற சரி சரி அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் போயிடுச்சு. இப்போ கவிதையில நான் அப்படின்னு எழுதுனா அது நானாகவும் இருக்கலாம், அப்போ என்னை தவிர்த்து இன்னொரு பெண்ணாகவும் அது இருக்கலாம். சில கவிதைகள் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சொந்த அனுபவமே கூட நான் வந்து கவிதையை நான் வந்து எழுதியிருக்கிறேன். நான் நீ நான் எழுதிற கவிதையெல்லாம் படிச்சுக்கிறியா? அதான் அந்த குமுதம் புக்கில் படிச்சுட்டு வந்தேன். என்ன அவங்க சாயந்தரம் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்களே அந்த புக்கு. சரி, மற்ற கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? எனக்கு எங்கே டைம் இருக்குது, உங்களுக்கு செஞ்சுனுக்கு தான் எனக்கு சரியா இருக்குது. கவிதை எல்லாம் படிச்சுனுக்கு சரி. அந்த மாதிரியான கவிதைகள் எழுதும்போது ஆண்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமா எழுதுறீங்க கவிதைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எதிர்ப்பு. என்னுடைய கவிதை எல்லாருடைய கவிதைகளும் பார்த்துட்டு அதான் பெண் கவிதைகள் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கு, எல்லாருடைய கவிதைக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
உங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் எழுதணும்னு. அது மாதிரிலாம் ஆபாசமாக எழுதக்கூடாதுன்ட்டு எப்படி நம்ம ஆபாசமா இப்ப நாங்க எழுதுறோம்ல, எங்களுக்கெல்லாம் அது ஆபாசமாவே தெரியலம்மா. இப்போ படிக்கிறவங்க அப்படி தெரியுது. அப்போ வேற மாற்றி எழுத வேண்டியது தான். எப்படிம்மா மாத்தி எழுதுறோம்? அப்ப அவங்க திட்டதுனால மாத்தி அப்ப எழுதவே கூடாதுன்னு சொல்றாங்க எழுதுறவங்க, இது ஆண் கவிஞர்கள். இவ்வளவு நாள் வந்து என்ன சொல்றது, பெண்களுடைய உடல் கூட வந்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நம்ம சுயமா இவ்வளவு நாள் செய்யவே முடியல. நம்முடைய உடல் வந்து நமக்கு தான் சொந்தம். இப்போ டிவிலெல்லாம் எவ்வளோ ஆபாசமா காட்டுறாங்க இல்லையா பெண்களுடைய உடல். அப்போ டிவியில் பார்க்குறாங்களா, அவங்க எழுதுறாங்களா, அது மாதிரி அதுதான் சிலதெல்லாம் ஆண்கள் எழுதுறாங்க இல்லையா. அப்போ ஆண்களே அந்த மாதிரி எழுதும்போது அது இவங்க வந்து ஆபாசமா எழுதுறீங்க அப்படின்ட்டு எந்த ஆணும் வந்து அவங்கள குற்றமே சொல்றதே கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஆண்களுக்கு வந்து அந்த ஆண் சிந்தனையே இருக்குது இல்லையா. பெண்களே எழுதக்கூடாது அவங்களுடைய உடலை பத்தி, அவங்களுடைய உரிமைகளை பத்தி, உணர்ச்சிகளை பத்தி, உணர்வுகளை பத்தி எல்லாம் அவங்க யாருமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பருவங்கள் வாய்த்த என் உடல் காளானை போல கனிந்து குவிகிறது. அதன் முன்பும் பின்பும் கவனமாய் நெய்த ரகசிய உறுப்புகள், மயிர்கால்கள் சிலிர்த்த தோல் முழுவதும் காம நெய்யின் உருகிய வாசனை, மலர்ந்த இடையை சுற்றி வெதுவெதுப்பான புனர் கதுப்புகள், கவிழ்ந்து போட்ட ஆயுத எழுத்தாய் காமத்தின் சோழிகளும் உடலினுள் பொதிந்து மிதக்கின்றன. இப்பொழுது புகை வடிவம் கொண்டு ஒப்பனைகள் ஏதுமற்ற தெரு கலைஞனைப் போல கச்சையின் முன்புறவாட் அவிழ்க்கிறாய். பாலூட்டிகளை ருசித்தவாறே அவற்றின் பெயர் சொல்லவும் வெட்கிறாய். என் மார்பின் இசை சுவையை போரின் கொலைக்கரமாய் நீட்டுகிறேன். இனிய நாளிகையின் பிரதேசத்தில் பாதகையை உயர்த்தி பிடிக்கும் இழகாத ஸ்தனங்களை விதையின் அடியிலிருந்து உறக்க பாடு. முளைகள் விருட்சங்களாகி வெகுகாலமாயிற்று.